மெஷர் பண்ணியிருக்கேன். 1 கப் அளவு பச்சரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன். நீங்க எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணலாம். கடையில வாங்குற பச்சரிசி அப்படி இல்லைன்னா ரேஷன் பச்சரிசி எது வேணா யூஸ் பண்ணலாம். ஓவர் நைட் இந்த மாதிரி ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கோங்க. மாத்திட்டு இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்ல அரிசி எடுத்தோமோ அதே கப்ல 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வடிகட்டிடுங்க. கொஞ்சம் கூட கப்பி இருக்க கூடாது, அதுக்காக தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிறோம். இப்ப இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ணின கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சில்லி ஃபிளேக்ஸுக்கு பதிலா நீங்க பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாய் இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. நான் 2 மெத்தட்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஃபர்ஸ்ட் மெத்தட் இந்த மாதிரி பாத்திரத்துல சேர்த்து பண்றது. நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட்ஸ் எடுத்து அதுல ஊத்தி வேக வச்சு காய வச்சுக்கலாம். இந்த பிளேட்ல எண்ணெய் எல்லாம் தடவணும்னு அவசியம் இல்ல. சின்ன காய் பிளேட் வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு சின்ன குழிக்கரண்டியில 1 கரண்டி அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லா இடத்துலயும் மாவு படுறது அளவுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீத இருக்க எல்லா பிளேட்லயும் ஊத்திட்டு வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு அகலமான பாத்திரத்துல தண்ணி கொதிக்க வச்சுட்டு அது உள்ள இந்த மாதிரி ரிங் போட்டுட்டு ஒரு பிளேட் வச்சிருங்க. நீங்க இட்லி பாத்திரத்துல கூட வேக வச்சு எடுக்கலாம். இப்ப நம்ம செஞ்சு வச்சிருக்கிற அப்பளம் பிளேட்ஸ் இருக்குல்ல, அதை உள்ள வச்சிருங்க. இதே மெத்தட நீங்க இட்லி பாத்திரத்துல பண்ணலாம். வச்சுட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் இது வேகட்டும். இது சீக்கிரமாவே வெந்துடும். மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேம்ல வச்சு ஒரு 30 செகண்ட் வேக வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, அந்த மாவோட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப இது நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த அப்பளத்தை வெளியில எடுத்துருங்க. வெளியில எடுத்துட்டு ஒரு 30 செகண்ட் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வெளியில எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளில எடுத்ததுக்கு அப்புறமா 2வது பேட்ச் அப்பள பிளேட்டை உள்ள வச்சிருங்க. ஒவ்வொரு பேட்சா நம்ம வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 30 செகண்ட் வேகிறதுனால சீக்கிரமாவே நிறைய அப்பளங்கள் நம்ம செய்ய முடியும். இது வேகிறதுக்கும் டைம் கம்மியா தான் எடுக்கும். அதே மாதிரி நம்ம வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த பேட்சை உள்ள வைக்கலாம். இப்போ அடுத்த பேட்ச் வெந்துகிட்டு இருக்க சமயத்துல இந்த பிளேட்ல இருக்க அப்பளத்தை நம்ம வெளியில எடுத்துடலாம். ஒரு கத்தி வச்சு லேசா இந்த மாதிரி ஓரங்களை கீறிக்கோங்க. கீறிட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னாலே சுலபமா வெளியில வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி. இதே போல மீத இருக்க எல்லா பிளேட்ல இருக்க அப்பளமும் ஓரங்களை கீறிட்டு வெளியில எடுத்துருங்க. இந்த மாதிரி வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு துணி அப்படி இல்லைன்னா அப்பளம் காய வைக்கிற கவர்ல போட்டு இது காய வைக்கணும். நீங்க இந்த மாதிரி சின்ன பிளேட்ல செஞ்சீங்கன்னா பாக்குறதுக்கு கியூட்டா இருக்கும். சின்ன சின்ன அப்பளங்களா செய்யலாம். பெரிய பிளேட்ல பண்ணீங்கன்னா பெரிய சைஸ் அப்பளம் செய்யலாம். லேசா தான் நம்ம ஓரங்களை கீறி இருக்கோம். எடுக்கிறதுக்கு எவ்வளவு சுலபமா வருது பாருங்க. பிளேட்ல எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ண வேண்டாம், அப்படியே ஊத்தினாலே போதும். அது வெந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு ஈஸியா எடுக்க வந்துடும். நான் ஒரு கிளீனான ஒயிட் கிளாத்ல தான் காய வைக்க போறேன். காய வைக்கும் போது அப்பளத்தை பேக் சைட் திருப்பி போட்டுக்கோங்க. பாருங்க, இப்ப நான் காமிக்கிற மாதிரி. இதே போல மீத இருக்க எல்லா அப்பளமும் ரெடி பண்ணிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பானையில இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. 3/4 பானை அளவுக்கு தண்ணி இருந்தா கரெக்டா இருக்கும். இதுக்கு மேல ஒரு ஒயிட் கிளாத்தை கட்டிக்கோங்க. அந்த ஒயிட் கிளாத் தண்ணியில நனைச்சிட்டு பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு கயிறு வச்சு நல்லா இந்த மாதிரி டைட்டா கட்டிக்கோங்க. அந்த துணியே கொஞ்சம் பெருசா இருக்குதுன்னா நீங்க அந்த துணியை வச்சே கட்டிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேம்ல வச்சு தண்ணி நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு லேசா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நல்ல தின் லேயரா இருக்கணும். இப்ப இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு 30 செகண்ட் வேகட்டும். இப்ப 30 செகண்ட் ஆயிருக்கு. மூடியை ஓபன் பண்ணலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. அந்த மாவோட கலர் சேஞ்ச் ஆயிருக்குல்ல. இப்போ இதை வெளியில எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு லேசா நம்பி விட்டு இந்த மாதிரி எடுக்கணும். இது போல பண்ணும்போது சுலபமா வெளியில வந்துடும். வெளியில எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே மற்ற அப்பளங்களை காய வச்சிருக்கோம்ல, அதே துணியில இந்த அப்பளத்தையும் வச்சிருங்க.
இப்போ ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதை வெளியில் எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடிக்கும் ஒரு கரண்டி அளவு மாவு ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிட்டு 30 செகண்ட் வேக வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும் மிச்சம் இருக்க எல்லா மாவுக்குமே. இந்த அப்பளத்தை நீங்க வெயில்லையும் காய வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபேன் காத்துலயும் காய வைக்கலாம். வெயில்ல காய வைக்கிறதா இருந்தா 2-3 நாள்ல நல்லா காஞ்சிரும். ஃபேன் காத்துக்கு கீழே காய வைக்கிறதா இருந்தா ஒரு 4 நாள் கிட்ட ஆகும். முழுமையா ட்ரை ஆகுறது வரைக்கும் காய வச்சுக்கோங்க. இப்போ அப்பளம் நல்லா காஞ்சிருச்சு, நல்ல ட்ரையா இருக்கு பாருங்க. இதை நம்ம இப்போ பொரிச்சு சாப்பிட்றதுக்கு தயாரா இருக்கு. இதை நீங்க ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா 1 இயர் வரைக்கும் கூட கெட்டு போகாம இருக்கும். பாருங்க எவ்வளோ டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அப்பளம் பொரிக்கும் போது இந்த சைஸ்ல இருந்து டபுளா வரும். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ இந்த 2 மெத்தட்ல எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுபடி நீங்க ரெடி பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்க, பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் பெர்ஃபெக்டான அப்பளம் தயார் பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதை எண்ணெயில பொரிக்கும் போது எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். அதுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த அப்பளத்தை உள்ள சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெளியில எடுத்துருங்க. நீங்களே பாருங்க எவ்வளவு நல்லா பொரிஞ்சு வருது. நம்ம போட்ட சைஸை விட எந்த அளவுக்கு பெருசாயிருக்கு பாருங்க. இது நீங்க சாப்பாடு கூட வச்சு சாப்பிடலாம், ஸ்நாக்ஸா கூட சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ இன்னொரு அப்பளம் பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் அப்பளம் போட்டதும் நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி லேசாக கரண்டி வச்சு அமுத்தி விட்டீங்கன்னா மடங்காமல் இருக்கும்.